ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் பேக் வீடியோவோட ஸ்டார்ட் ஆகுதுங்க. செம்பருத்தி பூ வச்சு ஒரு ஹேர் பேக் ட்ரை பண்ணியிருந்தேன். ஒரு ஜெல் மாதிரி தான், நல்லா தான் இருந்தது. கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோங்க. என்னால் ஃபுல்லாக ஷூட் பண்ண முடியல. இன்னொரு தடவை இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். இது செம்பருத்தி பூ வச்சு நானே ஒரு ஜெல் ப்ரிப்பேர் பண்ணதுங்க. அந்த ஹேர் பேக் தான் போட போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணக்கப்புறம் நல்லா சில்கி அண்ட் ஸ்மூத்தாக இருக்குங்க. நல்லா கூலிங்காக இருந்துச்சு தலை. வீட்டில் இடியாப்பம் செஞ்சே 1 மாதம் இருக்குங்க. சரி, இன்றைக்கி இடியாப்பம் செய்யலான்னு சொல்லிட்டு இடியாப்பம் தான் ரெடி பண்ண போகிறேன். ஆல்ரெடி மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. சரி, இன்றைக்கி விறகடுப்பில் செய்யலான்னு சொல்லிட்டு தான் விறகடுப்பில் செஞ்சுருக்கேன். முறுக்கு புளியர் ஆக்சுவலி சின்ன சின்ன கண்ணாக இருக்கு இல்லைங்களா, அதில் தான் செஞ்சுருந்தேன். இந்த கண்ணு பார்த்திங்கன்னா நம்ம நூடுல்ஸ் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இடியாப்பம் கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. பரவாயில்லைன்னு இதுலேயே செஞ்சாச்சுங்க. காற்று தான் ரொம்ப வேகமாக அடிச்சிட்டு இருந்ததுங்க. ஆடி மாதம் மாதிரி பக்கமாக வந்துடுதுங்களா, நல்லாவே காற்று அடிச்சிட்டு இருந்தது. மார்னிங் டைமாக இருந்தால் இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் வச்சுருக்கலாங்க. நான் இந்த டைம் நைட்டுங்கிறனால குருமா தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரெண்டுமே சூப்பராக இருந்ததுங்க. உங்களுக்கு ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்த நாள் காலையில் கோயிலுக்கு போகணுனால நேரத்துலேயே தூங்கி எழுந்திரிச்சாச்சு. ஒரு பெருமாள் கோயில் போக வேண்டியிருந்துச்சுங்க. அந்த கோயில் ஷார்ட்ஸ்லேயே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் பக்கத்து வீட்டு பாட்டிக்கும் தாத்தாக்கும் தண்ணி கட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு போய் கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். தாத்தாவுக்கும் வேலை இருந்துச்சுன்னு கட்டுத்தரைக்கு வந்துட்டார், மாடுங்களெல்லாம் கவனிக்கணும்னு சொல்லிட்டு. பாட்டியும் நானும் தான் தண்ணி கட்டிகிட்டு இருந்தோம். நான் தண்ணி கட்டி கொடுத்த பாட்டி மிளகானா தூணிட்டு இருந்தாங்க. பாதி காடு தண்ணி கட்டிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. சரி, இதான் சாக்குன்னு இன்னொரு சைடு மரம் மாறணுங்களா, அதனால பாட்டி மடம் மாறி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கரண்ட் வரக்கும் ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பாட்டியும் நானுமே இன்னும் கொஞ்சம் நேரம் மிளகா நாற்றெல்லாம் ஊனிட்டு இருந்தோம். நாற்று எல்லாமே ஊனி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கரண்ட் தண்ணி வரக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி வந்ததுமே இன்னும் ஒரு 4-5 சிறகு இருந்துச்சுங்களா, ஒரு 6 மணி வரைக்கும் எப்படியாவது கட்டிட்டு போயிடலாம் தண்ணியெல்லாம் அப்படின்னு தண்ணி காட்ட ஆரம்பிச்சிட்டோம். இவங்களோட மஞ்சள் தோட்டத்தில் வேலை செஞ்சது ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துருப்பீங்க. இப்போ அதே தோட்டத்துக்கு தான் கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ணி கொடுக்கலான்னு போயிருந்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் எழுந்திரிச்சதுமே கோழிக்கெல்லாம் தீன் போட்டுட்டு குக்கிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்து காட்டில் தட்டு கட் பண்ணுற கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே தான் கிளம்பி போயிருந்தோம். நான் போகையிலேயே ஆடெல்லாம் பிடிச்சிட்டு போயிருந்தேங்க. அழகநாளகோடைய அம்மா நாய் கடிச்சிருச்சு. 2 தடவை கடிச்சங்காட்டிக்கு நான் கையோடையே கூட்டிகிட்டு போயிட்டேன் அவங்க எல்லாத்தையுமே. நாங்கள் இருக்கிற ஊர்லேயும் சரிங்க, பக்கத்தில் இருக்கிற எல்லா ஏரியாலையும் சரி, அதிகமாக நாய் தொல்லை தான் இருக்குதுங்க. ஆட்டுக்குட்டியெல்லாம் கடிச்சு வச்சுருது, கடிச்சு சாப்பிட்ருது. அதனால் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது எல்லாத்துக்குமே. ஆடுங்களை தனியாக எங்கேயுமே விடுறதில்லைங்க. கண்டிப்பாக ஒரு ஆள் வீட்டில் இருந்தே ஆகணும். எங்கேயுமே நாங்களும் போகிறதில்ல. அதிகமாக யாராவது இருந்தோன்னா பார்த்துக்குவோம். அப்படி இல்லைன்னா எங்கேயாவது போகிற வேலை இருந்தால் கூட கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆடுங்களை தான் பார்த்துட்ருக்கோங்க. அதுக்கப்புறம் ஆடுங்களுக்கெல்லாம் தண்ணி வேணும் இல்லைங்களா, லஞ்ச் டைம் முடிச்சுட்டு நான் போகும்போதே மார்னிங்கே கடலப்புண்ணாக்கு ஊற வச்சுருந்தேங்க. அதையும் கையோடு எடுத்துகிட்டு போயிட்டேன். இது பார்த்திங்கன்னா நொங்கு இருக்கு இல்லைங்களா, அதில் 3 கன்று இருக்குல்ல, அதில் ஒரு கன்று இத்து போய் கிடந்தது. சரி, விதையாவது ஏதாவது இருக்குமான்னு பார்த்து உடச்சி பார்த்தேன், எதுவும் இல்லை. இந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் தான் இருந்தது. இந்த விலாக் இதோட முடியுதுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.